நானும் உமாவும் ஜஸ்ட் நீ கேமரா மாத்திரம் ஆன் பண்ணிட்டு எங்க 2 பேரையும் விட்டுறேன். அவ்வளவுதான். சிறகு அடிப்போம் நாங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்ட பார்த்து இது கோல்ட் ஸ்பாட்டா இருக்கட்டும், என் சாஃப்ட் ட்ரிங்க்ஸா இருக்கட்டும், அது உரியிற நூடுல்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் தான் போய் நாங்க வாங்கி தின்னோம். அப்ப எவனுமே சொல்லல இதுல இது இருக்குது, அது இருக்குதுன்னு. நம்மள ஏமாத்திட்டாங்கம்மா. 3வது முக்கியமான காரணம் 10 இந்தியன் பூனையும் நான் தூக்கியிருக்கலாம் நானு. இந்த ஒருத்தன் இருக்கான் பாருங்க, எங்க பிரின்ஸு. நீங்க அவன பார்த்திருப்பீங்க, அந்த ஃபாரின் பூனை. ஊர்ல 10 15 ஃபோனா வச்சிருக்கவன்லாம் சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃபோனா வச்சுக்கிட்டு நாப்படுற அவஸ்தை இது. ஐயோ, 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 ஐயோ. அட பாவிங்களா! Neutrogena, stop testing on animals. You horrible human beings. மாமா கோவம் வந்துருச்சு. வணக்கம் குழந்தைங்களூஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நான் நல்லா இருக்கேன். ஐ நோ உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, வீடியோவும் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. அந்த காரணம் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து கீழே கழுவி ஊத்துங்க. கண்ணாயிரம் அந்த வெப்பன் சரி. ஆக்சுவலி என்னோட ஸ்டூடெண்ட் திவ்யான்னு இருக்கா, நம்ம இந்திராக்காவுடைய டாட்டர் தான். அவ தான் வந்து வீடியோஸ் எடுத்துட்டு இருப்பா ஃபோன்ல. அப்புறம் யூஎஸ்பியில நாங்க அனுப்பிச்சிருவோம். அவளுக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்போ காலேஜ்ல இருந்தா ஃப்ரீயா இருந்தா. இப்ப நல்ல வேலை கிடைச்சிருக்கு. அவளுக்கு கிடைக்கிறது ஒரு சண்டே. அந்த சண்டேயும் வந்து எனக்கு வீடியோ எடுன்னு என்னால புள்ளைய டார்ச்சர் பண்ண முடிய மாட்டேங்குது. எனக்கு வீடியோ எடுக்கிறது ஓகே, நீங்களே எடுத்து போடலாமே, வாஸ்தவம் தான். அதையும் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கே தெரியும், செம்பருத்தி ஷூட்டிங்ல நான் வழுக்கி விழுந்து நான் மை எக்ஸ்பீரியன்ஸ் இன் இன்னர் இன்ஜினியரிங் வீடியோ பாருங்க, சேனல்ல இருக்கு. அந்த வீடியோல நான் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு இந்த காலங்காத்தால இந்த கழுத்து இந்த கையெல்லாம் வந்து ஒரு மாதிரி விறுவிறுன்னு அந்த இதுவாயிடும், நம்பாயிடும் எனக்கு. ஸோ நான் என்னுடைய யோகா சாதனாலாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அது ஃப்ரீ ஆகும். அதையும் வச்சுட்டு 3வது முக்கியமான காரணம் 10 இந்தியன் பூனையும் நான் தூக்கி இருக்கலாம் நானு. இந்த ஒருத்தன் இருக்கான் பாருங்க, எங்க பிரின்ஸு. நீங்க அவனை பார்த்திருப்பீங்க, அந்த ஃபாரின் பூனை. ஊர்ல 10 15 ஃபோனா வச்சிருக்கவன்லாம் சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃபோனா வச்சுக்கிட்டு நாப்படுற அவஸ்தை இது. ஐயோ, 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 ஐயோ. அவனுக்கு முடிய ட்ரிம் பண்ணி, அவனை ப்ரஷ் பண்ணி, க்ரூம் பண்ணி, நான் 10 நாள் ஷூட்டிங் போட்டு வந்தா வீடு மொத்தம் அவன் முடி. வேக்யூம் பண்ணி முடிச்சு, வீட்டு வேலையும் பார்த்து, அதுவும் தெரியும் நானே எல்லாம் செய்வேன்னு. அக்கா இருக்காங்களேன்னு கேட்காதீங்க. நான்லாம் சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாது. என்னோட ஓசிடி வேற. அதனால எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு டயர்ட் ஆயிடுது. எனக்கும் வயசாகல டார்லிங்ஸ். மம்மிக்கு இப்பதான் 55 ஆகுது. இது வாலிப வயசு. எஸ். ஸோ அதனால நான் யோகாவையும் பார்த்துக்கணும், என் ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். இதுல இந்த கேமரா கண்ணு பவரும் ஏறிடுச்சு. ஸோ இந்த ஃபோனை வச்சு எனக்கு ஃபோக்கஸே கரெக்டாக வரமாட்டேங்குது. எனக்கு இருக்கிறது ஒரே ஃபோன், அதுவும் சாதாரண ஒரு ஃபோனு. ஒரு பழங்காலத்து ஆண்ட்ராய்டு மாடல். அதை வச்சுட்டு குவாலிட்டியும் உங்களுக்கு அவ்வளோ நல்லா வராது வீடியோ. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு என்னோட வீடியோஸ் கம்மி ஆயிடுச்சு. பிகாஸ் ஐ ஹேவ் டு வெயிட் நல்ல கேமராமேன் அண்ணா வீட்டுக்கு வரத்துக்கு. ஸோ அந்த மாதிரி எனக்கு கேமராமேன் அண்ணா வந்திருக்காங்க. இதோ வந்துட்டேன். கூடவே நமக்கு நீங்க உங்களுடைய கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமும் கமெண்ட்ஸையும் வேற அமைச்சிருக்காங்க டீமு. அதனால ஐ தாட் நல்லது, வாங்க வீடியோ போட்டுடலாம், ஆன்சரிங் கமெண்ட்ஸ் உங்களுக்குன்னு. ஆரம்பிக்கலாங்களா? வாங்க டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். என்ன சொல்லியிருக்கீங்கோ பார்ப்போம். ஒரு 46 கமெண்ட் வந்திருக்குது. 46 47 அநேகமா பார்ட் 1 பார்ட் 2 போகும்னு நினைக்கிறேன். அக்ஷயா ஸ்ரீ 6251. Ma'am, are you using that foot pad? Please don't use it. It's actually a fake product. If you stick that pad anywhere on your body, it will still change color. Even if it doesn't remove any toxins, our body naturally eliminates toxins on its own. Also, about the Neutrogena moisturizer, most of the products and similar brands are tested on animals. Nasama poga, though not necessarily in India. Ada pavingala. Usually the testing happens in other countries before the brand brings the product here. So it's not cruelty free or vegan. It doesn't have genuine vegan certification. Please avoid using it. Yes, Papa. Akshaya Shri 6251. Thank you so much. அதான் கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. நான் வந்து அவங்க அனிமல்ஸ் மேல டெஸ்ட் பண்றாங்கன்னு நினைக்கவே இல்லை. ஐ ஹவ் நெவர் சீன் சம்வன்ஸ் ஆனஸ்ட் ரிவ்யூ. மேம் கீப் ராக்கிங் மேம். தேங்க்யூ ஸோ மச் பாப்பா. பார்த்தீங்களா, அந்த ஃபுட் டீடாக்ஸ் பேட் வந்து பாப்பா எனக்கு தாய்லாந்து போயிட்டு வந்து கொடுத்தான். அம்மா இதை காலில் ஓட்டினாலும் ஒரு அதை எடுத்தோன்னா அதுவும் கருப்பாக வந்துச்சு. ஆனால் உண்மையில ஜெனுவின் ப்ராடக்ட்னு நினச்சிட்டேன். இது பாருங்க, இதுக்கு தான் நான் மாத்திரம் எனக்கு எல்லாம் தெரிஞ்சோன்னு என்றைக்குமே நான் சொல்ல மாட்டேன். நான் டெய்லி கற்றுக்கிறேன். ஸோ இன்றைக்கும் நான் ஒரு புது விஷயம் கற்றுட்ருக்கேன் உங்கள் மூலமாக. டுடேஸ் கிட்ஸ் ஆர் ஸோ மச் மோர் அவேர் அண்ட் யூனோ நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இதை இப்போ புரியப்படுத்தினதுக்கு. சத்தியமா இனிமேல் நியூட்ரஜினா பிராண்டே அவாய்டு.
அட பாவிங்களா! Neutrogena, stop testing on animals. You horrible human beings. Not even human beings, humans. Dirty fellows. மாமா கோவம் வந்துருச்சு. Lazy underscore Spares. இல்ல எனக்கு புரியல. She's saying the honest and she's being straightforward. ஏன் இவ்ளோ low views and likes? சும்மா பொய் சொல்லி மார்க்கெட்டிங் பண்றவங்களுக்கு அவ்ளோ views, comments, likes. But why aren't you all supporting to the people who are being so honest? அதான் பிரச்சனையே எப்பவுமே. ஸோ ஆனஸ்ட் ரிவ்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஐ ஃபைண்ட் நிறைய ஸ்கேம்ஸ் ஹேப்பனிங். அது இந்த ஸ்கின் கேர் விஷயத்துலயா இருக்கட்டும், இல்லை ரொம்ப ஹைப்புன்னு சொல்வேன் நான் ஸ்கேமை விட. பிகாஸ் லைக் ஒரு ப்ராடக்ட் மிராக்குலஸா இதுவாயிடும், அது நடக்கவே நடக்காது. ஸோ அப்போ நானும் வந்துட்டு இது ட்ரை பண்ணி சரி ஓகே பார்ப்பது ஒர்க் அவுட் ஆகுதுன்னா சத்தியம் ஒர்க் அவுட் ஆகல. அப்போ ஒர்க் அவுட் ஆகலைன்னா அப்புறம் எதுக்கு ஜனங்க காசு வேஸ்ட் பண்ணணும்? ஏற்கனவே நான் வேஸ்ட் பண்ணி அந்த கருமத்தை வாங்கி அதை யூஸ் பண்ணி இது ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறனால தான் வீடியோவே எடுத்து ஐயோ இன்னும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. யூடியூப் சேனல் நான் காசுக்காக ஆரம்பிக்கல. நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதே வந்து நான் ஆக்டிவிஸ்ட் கூட இல்லை, அவேர்னஸ்ட். எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் ஷேர் பண்றேன் உங்களோட, அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு, அவ்வளவுதான். ஏன்னா ஆக்டிவிசம் வந்து ஆங்கர் தான் வரும். அவேர்னஸ் வந்துருச்சுன்னா கான்ஷியஸ்னஸ் வரும். கான்ஷியஸ்னஸ் வந்துருச்சுன்னா யாருமே எதுவுமே சொல்ல தேவையில்லை. யாருக்குமே என்ன செய்யணுமோ நம்ம செஞ்சுட்டு போயிட்டு இருப்போம். ஸோ அந்த அவேர்னஸை வந்து இப்போ எனக்கு அது ஒன்று தெரிஞ்சிச்சு, இது ஒரு நல்ல விஷயம், இது நடக்கணும், இது என்னன்னா அந்த அவேர்னஸை பற்றி. ஸோ எனக்கு தெரிஞ்ச அது பூனிங்களா இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சது தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அது எல்லாரும் ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அது நான் என்ன சொல்லியிருக்கேன், எனக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னு ஒரு ப்ராடக்ட் அது மற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ கோ ஹெட், ட்ரை த ப்ராடக்ட். பட் பிளைண்ட்லி பிகாஸ் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து மயங்கி, செலிபிரிட்டிஸ் பார்த்து மயங்கி போய் நானும் தான். அட்வர்டைஸ்மெண்ட் ஜென்ரேஷனே நாங்கள் 1970s தான். இந்த 70s கிட்ஸ் அப்போதான் டிவியே 78 வந்துச்சு. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து அது கோல்ட் ஸ்பாட்டாக இருக்கட்டும், என் சாஃப்ட் ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், அது உரியிற நூடுல்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் தான் போய் நாங்கள் வாங்கி தின்னோம். அப்போ எவனுமே சொல்லலை இதில் இது இருக்குது அது இருக்குதுன்னு. நம்மளே ஏமாத்திட்டாங்கம்மா. இப்போ எல்லாத்தையும் இத்தனை வருஷம் எல்லாத்தையும் தின்னு எல்லாம் உடம்புல ஏறிடுச்சு. இப்போ என்ன பண்ண சொல்றீங்க? இப்போ எவ்வளோ முடியுமோ யோகாலையும் கிரியாலையும் அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் போகிற மாதிரி டெய்லி சாதனை பண்ணிட்டு இருக்க வேண்டியதாக போச்சு. ஸோ இட் இஸ் நாட் ஆனஸ்ட் அப்படின்னு ஐ ஃபீல் திஸ் இஸ் மை ஒப்பீனியன் that I owe it to the society to at least be truthful about myself. நான் பண்ணுறது உண்மையை சொல்லி ஆகணும். என்னால் இந்த மாதிரி ஃபேக்காக காசை வாங்கிட்டு ஒரு ப்ராடக்டை என்டாஸ் பண்ண முடியாது. அது சான்ஸே கிடையாது. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. நாகவன்ஷி 234. The vibe of Umariya's Khan ma'am and Aishwarya ma'am is incredible. And coincidentally, நாங்கள் வாழ்க்கையிலும் we are really good friends because நாங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரினால ஃப்ரெண்ட்ஸ் ஆல. நாங்கள் 2 பேரும் சம்சாரம் அது மின்சாரம் செட்டில் மீட் பண்ணி எங்களுக்கு ஒரு 12 வயசு இருக்கும். ஷி இஸ் 1 year younger than me. அவளும் எங்கள் அம்மாவோட ஜோடியாக் சைன் சாஜிட்டேரியஸ். ஸோ ஷி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லவ்லி பீப்புள் ஐ நோ இன் மை லைஃப். நாங்கள் ஸ்டேஜ் ஷோஸ் அண்ட் ஷி இஸ் அன் இன்க்ரெடிபிள் டான்சர் ஆல்சோ, மிமிக் எல்லாமே. எனக்கு மிமிக்ரிலாம் அவள்கிட்டேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் பல விஷயங்கள். நாங்கள் 2 பேரும் ஸ்டேஜ் ஷோஸ்லாம் பண்ணும்போது நானும் அவளும் வந்து மோனோ ஆக்டிங் மிமிக்ரி. எங்கள் 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி எப்படின்னா ஸ்கிரிப்டே தேவையில்லை. நானும் உமாவும் ஜஸ்ட் நீ கேமரா மாத்திரம் ஆன் பண்ணிட்டு எங்க 2 பேரும் விட்டுறேன், அவ்வளவுதான். சிறகு அடிப்போம் நாங்க. அவனை கண்டென்ட் தெரிக்கும், சாதாரணமா இல்ல. அண்ட் மத்தவங்களை இழிவுபடுத்துற கண்டென்ட் இல்ல, நான் சொல்றது ஜெனுவின் காமெடி. எங்க 2 பேருக்கும் we've got one whacked out sense of humor. அண்ட் தோ நாங்க என் பர்த்டே அவ மறக்க மாட்டா, அவ பர்த்டே நான் மறக்க மாட்டேன். we always wish each other. and எங்க பசங்களும் ஷாரிக் and my daughter also practically grew up together. அதனால சிந்து கீதுன்னு அவ இறந்துட்டா. அவளோட டாட்டர், அவளும் ஆக்ட்ரஸ், இணைந்த கைகள் ஹீரோயின். அவ உமா நாங்க 3 பேரும் சேம் ஏஜ். வி ஹேட் சில்ட்ரன் அட் த சேம் டைம் அண்ட் வி பீன் டுகெதர். அவளோட டெத் brought me and உமா ஈவன் மோர் க்ளோசர். அண்ட் இன்னொரு காமன் ஃபேக்டர் எங்களுக்கு, மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உமா மாதிரி ஒரு அனிமல் லவர் இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. நாட் ஒன்லி டாக், ஆல் அனிமல்ஸ் லைக்கிங் மீ. நிறைய செலிபிரிட்டிஸ் காசு கொடுத்து நாயை வாங்குறது, பெட்டை வாங்குறதுன்னு. அவ எனக்கு தெரிஞ்சு 3 பேர் தான் அந்த வேலையை பண்ணது கிடையாது. கௌதமி மேம், உமா, அப்புறம் த்ரிஷா. தெருல இருக்கிற அத்தனையும் அவ ரெஸ்கியூ பண்ணியிருக்கா. எங்கெங்கெல்லாம் இருந்தாலும் எல்லாத்தையும் ரெஸ்கியூ பண்ண வேண்டியது, ஸ்டெரிலைஸ் பண்ண வேண்டியது, வேக்சினேட் பண்ண வேண்டியது, அடாப்ட் பண்ண முடிஞ்சா வீட்டில் வச்சுக்க வேண்டியது. நாயா இருக்கட்டும், பூனையா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சோறு போடுவா அவ.
அந்த விதத்துல போத் ஆஃப் அஸ் ஆர் லைக் கம்ப்ளீட் அனிமல் இதுக்கு அண்ட் அதே போல அனிமல் டிரைவ்ஸுக்கு வாட்டர் போல் இதுக்கெல்லாமே ஷீ வில் கம். ஷீ இஸ் ஒன் பர்சன் who is a fantastic human being, and Riyaz Bhai is a ducky darling. Bless them both, mashallah. They're one of the most lovely couple I've known, and she's a dear friend of mine. Jen 5788, you look like $1,000,000 for someone who's 54, no 55 now. Your lipstick is stunning. Could you please share the shade? Which one, darling? எந்த லிப்ஸ்டிக்? ஆஹா, ஓகே. நான் கிளாசிக் வந்து யூஸ் பண்றது ஒரு நியூட் ஷேட், தட் இஸ் ப்ரௌனிஷ் இந்த yellow டோன். ஸோ எனக்கு வார்ம் லிப்ஸ்டிக்ஸும் சூட் ஆகும், கூலும் லிப்ஸ்டிக் சூட் ஆகும். ஸோ நார்மலி சம்மர்ஸில் ஐ ஸ்டிக் டு நியூட் அண்ட் பிங்க் நியூட்ஸ் அண்ட் தென் ஒன் பிங்க் அண்ட் ஐ திங்க் யூ சா த ரெட்னு நினைக்கிறேன். அது வந்து சுகரோடது, த ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் இது. பிகாஸ் இட்ஸ் ஒன் ரெட் இன் குட் ப்ராப்பர் ரெட், லைக் அந்த மேக்கோடைய முன்ன மேக் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். மேக்கோடைய ரூபி வுக்கு ப்ராப்பர் டூப் அப்படின்னா இட்ஸ் த ஸ்விஸ் பியூட்டி இஸ் ஆல்சோ காட் அன் எக்ஸலண்ட். இது வந்து சுகரோடது, ஹெல்த் அண்ட் க்ளூட்டி நகரில் தான் வாங்கினேன். ஐ திங்க் யூ டாக்கிங் அபவுட் தட் ஷேட். அண்ட் சுகரோட இல்லை பென்சில் ஸ்டிக்ஸாக இருந்தாலும் தெர் இஸ் ஒன் பெரி ஆல்சோ விச் ஐ வோர். இது ரெண்டு, பட் ரெண்டுமே சுகர் தான். இப்போ டாக்கிங் ரெட், இது நியூட் ஒன் அப்படின்னா அதுவும் வந்துட்டு இஸ் சுகரோட நியூட் ஷேடு அண்ட் மமா அர்த்தோடது ஒன்று விச் இஸ் அ பிங்கி நியூடு. மோஸ்ட்லி கோன் ஃபார் ப்ளம் அந்த இந்த பிராண்ட்ஸ். மமா அர்த், ஈவன் மசாபா இஸ் ஆல்சோ வீகன். கெட்ரினா கைஃபோடது பிராண்ட்ஸ் தட் ஆர் க்ரூவல்டி ஃப்ரீ அண்ட் வீகன் தான் ஐ சோர்ஸ் அவுட். மேம் நைட் எம்என்ஐ ஹோப் மேம் நைட் டைமில் உட்காந்து விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கேன். பாப்பா நைட் டைமில் தூக்கணும். நைட் டைமில் உட்காந்து வீடியோ பார்க்கறதுனால வந்து ஹெல்த்து கெடுது செல்லும். தூங்கடி தங்கம். ஐயோ, RSS MXI 79 இது 2 கமெண்ட் சேர்ந்து அமைச்சிருக்காங்க. அப்புறம் சுகன்யா 8427, ஓகே. RSM பட் டவ் ஹஸ் கேன்சர் காசிங் இன்கிரீடியன்ஸ். நாசம் பிடிச்ச பண்டாரங்களா? ஐயோ, அப்படியா? அடப்பாவீங்களா, இது தெரியாம போச்சே சுத்தம். ஆக்சுவலா பேசிக்கா நான் ஐ மேக் மை ஓன் ஷாம்பு, ஐ மேக் மை ஓன் கண்டிஷனர், சோப்பும் நானே பண்ணிக்கிறது, உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸும் நானே தான் செஞ்சுக்கிறது. இதெல்லாம் வந்து அந்த ரிவ்யூ நல்லா போடுறாங்களே, சரி வாங்க. ஐ தாட் டவ் ஹட் ஸ்டாப் டெஸ்டிங் அகேன்ஸ்ட் அனிமல்ஸ் அப்படிங்கிறனால தான் நான் வாங்கினேன். நான் நல்ல ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்க போய் இது இந்த மாதிரியா? பரம நாரி டவ்ஸ், டர்ட்டி ஃபெலோஸ், நிறுத்துங்கடா. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? அடுத்தது சுகன்யா 8427, ஹாய் மல்டி மாமி, கேன் யூ டூ a video on some basic makeup care and cosmetics for me? After seeing your video மீன் கண்ணா நான் மேக்கப்பே போட மாட்டேன்டா. கண்ணு மை ஜஸ்ட் லைட்டா ஒரு லிப்ஸ்டிக், அவ்வளவுதான். எக்ஸ்கியூஸ் மீ, நான் மேக்கப் போடல, கண்ணுக்கு வாய்க்கு தான் போட்டிருக்கேன். வாய மூடுங்க எல்லாரும் ப்ளீஸ். ஷூட்டிங்க்கு மட்டும் தான், அதுவும் டிவி சீரியலுக்கு. சினிமாலலாம் இப்போ யாரும் மேக்கப் ப்ரிஃபர் பண்றது இல்ல. நான் பண்ண இப்போ ஒரு வெப் சீரிஸ்ல கூட ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு அப்படியே போனேன் கேமரா முன்னாடி. யாரும் இப்போ மேக்கப் கேட்கறது இல்லை. மேடம் நீங்கள் நேச்சுரலாக அப்படியே வாங்க சார். புள்ளியெல்லாம் இருக்குது சார். பரவாயில்ல மேடம், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வாங்கன்ட்டாங்க. அதனால அந்த அளவுக்கு நேச்சுரலாக போச்சு. ஸோ எனக்கு ஆக்சுவலாக பெருசாக மேக்கப்லாம் போட தெரியாது. நான் பண்ணியிருக்கேன் நிறைய வீடியோஸ். இதுலேயே பேசிக் நான் யூஸ் பண்ணுறது நாட் தட் 7 ஸ்டெப் ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு அண்டர் ஐ க்ரீம் எல்லாமே விச் இஸ் லைக் க்ரூவல்டி ஃப்ரீ இந்த மாதிரி. அதை ஐ கீப் சேஞ்சிங் பிராண்ட்ஸ். கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங், சன்ஸ்க்ரீன், ஒரு சீரம் யூஸ் பண்ணுவேன் மார்னிங், நைட்டுக்கு ரெட்டினால் சீரம், அவ்வளவுதான். பட் ஸ்கின் கேரை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு ப்ளீஸ் கன்சல்ட் அ டெர்மட்டாலஜிஸ்ட், ஒரு டாக்டர். நான் சொல்றது வச்சு போகாதீங்க. ஐ எம் டெல்லிங் யூ, ஐ எம் நாட் ஏ டாக்டர், ஐ எம் ஜஸ்ட் an ஆக்டர். அடுத்தது ட்ரெண்டிங் தமிழன் 9584, அம்மா டீகன்ஸ்ட்ரக்ட் பிராண்ட் ரிவ்யூ போடுங்கம்மா. அவங்க சன்ஸ்கிரீன், மாய்ஸ்சரைசர் அண்ட் சீரம். அப்படி ஒரு பிராண்ட் இருக்கா டீகன்ஸ்ட்ரக்ட்னு? சத்தியமா எனக்கு தெரியாது கண்ணா, நிஜமா தெரியாது. என்ன பிரச்சனைனா எனக்கு எவனும் ஸ்பான்சரும் பண்றது கிடையாது, பெய்ட் ப்ரொமோஷன் பேக்கேஜும் அனுப்புறது கிடையாது. நம்மளாம் அவ்வளோ ஃபேமஸ் இல்லைல்ல, அவ்வளோ வியூஸ், அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்சர் இல்லை. இதெல்லாம் நானே காசு செலவு பண்ணி வாங்கணும். காசு இல்லப்பா, அந்த மாதிரி தான் நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கி 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 ரிவ்யூ பண்ணி அதுக்கேற்ற வியூஸும் போகிறது கிடையாது எனக்கு. ஐ எம் நாட் மேக்கிங் எனி மணி ஃப்ரம் யூடியூப் அட் ஆல். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் மணி. பட் நான் செலவு பண்ணி என்ன இப்போ இந்த மாதிரி வீடியோஸ்னால் எனக்கு ஒரு செலவு கிடையாது. நான் ஜாலியாக உங்களோட பேச ரெடி.
கிண்டறத பொறுத்தவரைக்கும் நான் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டேன். இப்ப புதுசு புதுசா பிராண்ட் வந்துருச்சுன்னா, ஒண்ணொண்ணா மத்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்குலாம் அந்த பிராண்டுங்க அனுப்புது ஜாலியா பிஆர் பேக்கேஜிங்க. ஃப்ரீயா அனுப்புறதுனால அவங்க ஜாலியா ரிவ்யூஸ் போடுறாங்க. இல்ல காசு குடுத்து ப ப ப ப ப்ராடக்ட்ட என்டோர்ஸ் பண்றதுக்கு செலிபிரிட்டினா தே பே. ஈவன் பெரிய இன்ஃப்ளூயன்சர் உங்களுக்குலாம் ஒரு 4, 5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அந்த மாரிலாம் இருந்துச்சுன்னா YouTubeல டெஃபினெட்லி தே கெட் பெய்டு. இங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பண்ணதே ஒரு 3, 4 ப்ரமோஷன்ஸ் தான் நானு. ஸோ நான் இதுவரைக்கும் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது எல்லாமே நானா காசு போட்டு வாங்குற பிராண்ட். இப்ப இந்த டீகன்ஸ்ட்ரக்ட்ன்னு ஒரு பிராண்ட நான் போய் வாங்கணுமா? இப்போ யோசிச்சுன்னு இருக்கேன் நானு. ம். நீ ஏன் வாங்கி பார்த்துக்கோ ஏம்மா. பெட்டர். ஐ கேனாட் அஃபோர்ட் இட் ஆன் மை சேலரி. மம்மி வெரி மிடில் கிளாஸ் மம்மி, நாட் ரிச் மம்மி. Nolisan Lai Satya. Absolutely love your brutal honesty and the way you slay nonsensical commenters. I don't understand why people insist on watching content which is not to their taste or wavelength and then get agitated and write toxic comments. Maybe not enough problems in their life, so they need to scratch others and create one. ஐயோ! அதுதான். See, உனக்கு சாய்ஸ் நமக்கு எல்லாருக்குமே இருக்கு. நான் பார்க்குற யூடியூப் வீடியோஸே டோட்டலாவே டிஃப்ரெண்ட். இப்ப நான் வந்து ட்ரூ பில் ஸ்டஃப் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. நான் தமிழ்ல கூட ஐ வாட்ச் லைக் எனக்கு மெட்ராஸ் சமையல் பிடிக்கும். நான் ட்ரோலர்ஸ கூட பார்ப்பேன் நானு. அக்குனா மட்டாட்டாலேருந்து ஆமத் மீரான் வரைக்கும், ஸ்கூபி டூ எல்லாரும் தான். அப்படிதான் எனக்கு தெரியும் என்ன நடக்குது. ஓஹோ! அப்புறம் ஒரு பையன் இருப்பான் அவன் சொன்னான்ல, அவன் சொல்லுவான் அவன் பேர் தெரியும் அந்த தம்பியோட. அவன் என்னையும் ட்ரோல் பண்ணான். ஆனா நானும் தெரிஞ்சு ட்ரோல் பண்ணல கணப்பாக்கு. என்ன என்ன சொல்லியிருந்தான்னா வந்துட்டு, அவனோட வீடியோஸ்லாம் இப்படிதான் இருக்கும் லைக் இப்படி பேசி மொக்க வாங்கின 3 செலிபிரிட்டிங்கள தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்கன்னு. தரமா சம்பவம் செஞ்சவங்கள அப்படின்னு நான் அந்த மாரி போடுவேன் பாருங்களேன். அப்பதான் எனக்கு தெரியும். ஆஹா! இந்த ஆடியோ லான்ச்ல இது நடந்துச்சா? யப்பா! இந்த ஆடியோ லான்ச்லாம் நல்ல வேளை நம்மள கூப்பிடாம இருக்காங்க. நம்மளும் போகாம இருக்கோம். ஒரு ஒரு இடத்துல கான்ட்ரோவர்சி, பிரச்சனை, கழுவி ஊத்துறது இதுவே ஓடிட்டு இருக்குதே. கேட்ஸ் காம் அண்ட் பீஸ்ஃபுல் லைஃப்ல இருக்கும் அப்படின்னு தோணும் எனக்கு. ஸோ யூடியூப பொறுத்தவரைக்கும் அது எனக்கு புரிஞ்சு போச்சு. டிஜிட்டல் மீடியா எதுவா இருந்தாலும், நீ நார்மலாவே இருந்தாலும் நோண்டுவாங்க. இஃப் யூ ஹேப்பன் டு பி அன் ஆக்டர் ஆர் எ செலிபிரிட்டி பப்ளிக் ஃபிகர் கண்டிப்பா இன்னும் ஜாஸ்தி நோண்டுவாங்க. அத பத்தி எனக்கு கவலை கிடையாது. நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இது நடக்கும்னு எனக்கு தெரியும். ஓகே. அதான் சொன்னேனே எல்லாருக்கும் நம்மள பிடிக்கணும்னு அவசியம் இல்ல. பிடிச்சவங்களும் பிடிக்காதவங்களும் பிடிக்காம தான் இருக்கும். ஏன் பிடிக்கலன்னு உட்காந்து நான் தலை சொரிஞ்சுன்னு இருக்க முடியாதுங்க. அதனால தான் ஐ டோன்ட் கேர். பட் தேங்க் யூ சோ மச். ஐ லவ் யுவர் கமெண்ட். பூக்குட்டி என்ன பத்து பாப்பா. ஹாய்மா, ஹோப் யூ டூயிங் வெல் குட். என் கமெண்ட்டை நீங்க பார்க்கவே இல்லை. எனிவே ஐ எம் சோ ஹாப்பி டு see you on the video with your love and permission. Tight hug and kisses. இங்க இருந்து கும்பகோணம் வரைக்கும். இந்த குழந்தை அதை நான் பெத்தது ஒரு பிள்ளையா இருந்தாலும் எனக்கு நிறைய குழந்தைங்க இருக்காங்கம்மா. ஐ எம் வெரி லக்கி. அதுல இந்த குழந்தை பூனான் பேரு பூக்குட்டி அப்படின்னு. பிகினிங்ல இருந்து நான் அந்த சேனல்ல ஸ்டார்ட் பண்ண டைம்ல இருந்து அண்ட் ஆன் சோஷியல் மீடியா. இன்னொரு குழந்தை இருக்கு கோயம்புத்தூர்ல அதே மாதிரி மல்லிகா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேரும் சினிமா இண்டஸ்ட்ரியிலும் கிடையாது, யாரும் கிடையாது. மல்லிகா பாப்பான்னு ஒரு இன்டர்வியூ பார்த்து ஷி கான்டாக்டட் மீ. யாரு ஞாபகம் வச்சிருக்காங்களோ, யாரு ஞாபகம் வச்சுக்கலையோ, வாரம் அந்த குழந்தைங்களுக்கு அம்மா எப்படிம்மா இருக்கீங்க? உடம்பு நல்லா இருக்காம்மா? நீங்க அந்த மாதிரி அதான் சொன்னேன். ஐல் டெல் மை டாட்டர் லிசன் அம்மா யூ ஆர் வெரி லக்கி இன் தட் வே அப்படின்னு. அதான் சொல்றேன். சோ மெனி சில்ட்ரன், பாய்ஸ், கேர்ள்ஸ், தம்பிங்க, தங்கச்சிங்க, ஒரு பெரிய குடும்பம் வந்துட்டு எங்க போனாலும் எனக்கு அஃபெக்ஷன் காட்டுறதுக்கு ஐ எம் சோ பிளெஸ்ட் அந்த விதத்துல. அதுல இந்த குழந்தை எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவா கமெண்ட் பண்ணி, ரொம்ப அன்பா பேசி, நாங்க ரீசெண்டா தான் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வீடியோ கால்ல வி மெட். அப்போதுல இருந்து ஷி இஸ் லைக் சச் எ டேலண்டட் யங் கேர்ள் அண்ட் ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ்ட். அவ எனக்கு ஒரு சொன்னா, அது இன்னொரு நல்ல நியூஸ். நான் அது அப்புறம் சொல்றேன் நானு. அவ எக்ஸலென்ட் ரைட்டர் அவ. ஸோ நான் சொன்னேன், நான் நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிடலாம், நான் எழுதியிருக்கேம்மா அப்படின்னா. நான் சொன்னேன், கதையை நீ சொல்லு அப்படின்னேன் நானு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கா. அந்த கதையை கேட்டுட்டு அது சூப்பரா இருந்தா, யூனிவர்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா எல்லாம் நல்லபடியா நீங்களும் அதை பார்ப்பீங்க. ஸோ அவ எப்பவுமே வித் பெர்மிஷன் டைட் ஹக் அண்ட் கிஸ்ஸஸ் அம்மா, டைட் ஹக் அண்ட் கிஸ்ஸஸ் அம்மா அப்படிங்குவாங்க லைக். நான் சொன்னேன், கும்பகோணத்துல எங்க மாமா இருக்காரு. நான் சொன்னேன், எப்பாவது கும்பகோணம் வந்தா நான் வந்து உன்னை பார்க்கறேன் அப்படின்னு இருக்கேன் நான் அவள்கிட்ட. பூக்குட்டி லவ் யூ பாப்பா. அஸ்மி 870 இந்துமதி. உமா கணேஷ் கீழே சொல்லியிருக்காங்க, பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் வீகன்.
அதுக்கு மேல ஒருத்தங்க சூப்பரா பதில் சொல்லிட்டாங்க. வீகன்ஸ் ஈட் ஒன்லி பிளான்ட் ப்ராடக்ட்ஸ். வெஜிடேரியன்ஸ் ஈட் பிளான்ட் ப்ராடக்ட்ஸ் பிளஸ் டேரி ப்ராடக்ட்ஸ் லைக் கீ, கர்ட், மில்க், பட்டர், பனீர். Non-vegetarian eat plant products plus dairy products plus animal products. அவ்வளவுதான். வெறும் செடியிலேருந்து வரது மட்டும்தான் சாப்பிடுறது. அனிமல்ஸ்லேருந்து வரது அனிமல்ஸும் சாப்பிடுறது கிடையாது வீகன்னா. அனிமல்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட பொருட்களையும் யூஸ் பண்றது இல்ல. தேனா இருக்கட்டும், லெதரா இருக்கட்டும், லைக் பேக்ஸ், லெதர் பேக்ஸ், அப்புறம் ஃபர் கோட்டு அந்த மாதிரி. ஸோ என்னுடைய வீகனிசம்ங்கிறது நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா லைக் அது மாறி பட் வீகனா மாறினது வாஸ் ஓவர் நைட். ஒரே டாக்குமெண்ட்ரி எர்த்லிங்ஸ்ன்னு பார்த்ததுனால வந்த வேணாம் இப்போ மட்டும். ஆனா அதனால என் வாழ்க்கை ஒன்றும் மோசமாயிடல, நல்லா தான் இருக்கேன். நான் என் ஹெல்த்தும் நல்லா தான் இருக்கு. டச் சுகர் பிபி எதுவுமே இல்லை. ஒரேன் பாப்பா what have you come here baby? ஒன்னும் தான் பாப்பா. மாமா வீடியோ போட வேண்டாமா? ஐயோ நாசமா போகாது. இந்து தமிழ் பிக் பாஸ்ல வைல்ட் கார்டு என்ட்ரியில போறீங்களா? அங்கெல்லாம் போகாதீங்க, ஒர்ஸ்ட் ஷோ. ஏமா என்னோட தாயத்தா, நானே தெளிவா சொல்லிட்டேன். அந்த ஷோ மட்டும் இல்ல, எந்த ரியாலிட்டி ஷோக்கும் கண்டஸ்டண்டா நான் போக மாட்டேன். சமையல் ஷோக்கு போக முடியாது நம்ம வீகன். டான்ஸ் ஷோ வேற எந்த ஷோலையும் நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ற ஐடியால இல்ல. ஜட்ஜா போவேன், ஆங்கரா கூட போலாம் ஜாலியா. ஸோ அதுவும் அந்த வீட்டுக்கா என் குழந்தைங்களை விட்டுட்டா சான்ஸே கிடையாது. எப்பவுமே அது இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. அது நிறைய எல்லாமே ஸ்கிரிப்டட் பல விஷயத்துல. நீ என்ன சொல்ற? Monisha was a feeling nostalgic when you throw the stuff away. It's like how our teachers throw the notebooks, answer papers and we write crazy answers. ஆமா உண்மைதான். கண்டிப்பா லைக் ஏன் தூக்கி போடணும், வேஸ்ட் ப்ராடக்ட். பின்ன அதை குப்பையில போடாம வச்சுக்கிட்டு என்ன ஏற்கனவே காண்டது, காசு செலவு பண்ணி வாங்கினது வேற. அதை அதனாலதான் ப்ராடக்ட் வேஸ்ட்னா போய் குப்பை தொட்டியில போட்டுறது அப்படியே. அப்புறம் ஹாண்டு 8726 லாஃபிங் இமோட்டிகான். ஆக மொத்தம் எல்லாத்தையும் நீங்களும் ட்ரை பண்ணி தான் பார்த்துருக்கீங்க. ஆமா கண்ணா, வேற வழி இல்ல. ட்ரை பண்ணி தான் பார்க்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்மளையும் எல்லாம் பிடிச்சி இழுக்குது சனிய. யாராச்சும் சொல்ல மாட்டீங்களா? அது பார்த்தோன்னே என்னடா இவ்வளோ வைரலா போயிட்டு இருக்கே, சரி வாங்கிடலான்னு திஸ் ஆன்லைன் ஷாப்பிங் இஸ் லைக் ஓ. மிஸ்டர் ஹமீம் ஷமீம் H1T இண்டஸ்ட்ரி சீக்ரெட் சொல்லுங்க. சாரிப்பா, திங்கிற இடத்துல என்னால பேல முடியாது. Rachel Thomas 5854 enjoyed your honest review of some of the products. Yes, it's true that influencers are paid to promote stuff which gullible folks fall for. I believe Modi advertising the product is rubbish. Can you share your expertise on Banara Organics products which so many people are watching for? See, brand மோசம் கிடையாது Banara Organics. It's a good brand. ஆனா இந்த ஒரு பிராண்ட்னால தான் ஐ எம் லுக்கிங் லைக் திஸ்ன்னு செலிபிரிட்டி சொல்றது. சாரி மை டியர் ஆக்டர், கோ ஆக்டர்ஸ், ஐ எம் வெரி சாரி. அது கிடையாது. இட்ஸ் பெய்ட் ப்ரமோஷன். 100% இட்ஸ் அன் அட்வர்டைஸ்மெண்ட்.